இது பக்கத்துல பெரிய பாம்பா இருக்குமா? தெரியலையே, இருக்கலாம். ஆமாஜி, பெரிய மஞ்சட்டியில காட்டுக்குள்ள இன்னைக்கு வேற லெவலா சமையல் பண்ண போறோம். நாட்டுக்கோழி சமையலுங்க. நாட்டுக்கோழி திறக்கலுங்க, எல்லாரும் வந்து சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடலாம். ஏதோ ட்ரை பண்றது பாருங்க. அரை மணி நேரத்துல வர்றேன் ஃபுல்லா வாங்குங்க. ஒடே வைப்பு, சரியான வைப்பு. இங்க பாருங்க, பாத்தீங்களா? அவ்வளவுதான். டமுக்கு டக்கா டக்கா, டுமுக்கு டுக்கா டுக்கா. அவ்வளவுதான். பத்துல வாங்க. நல்ல எண்ணெயில சமைக்க போறோம். சம்பவத்தை பண்ணி விடுறோம் இன்னைக்கு. இங்க பாருங்க, மஞ்சட்டியில சமைக்கிற சுகமே தனிங்க, வேற லெவலா இருக்கும். அதுவும் இந்த நாட்டுக்கோழி அப்படியே திறக்கல, அப்படியே உருக்கி அது வரும்பாங்க நெய்யோட. சரியான சம்பவமா இருக்கும். போடுங்க, என்ன கொஞ்சம் போடுங்க. நம்ம கருவேப்பிலை எந்த அளவுக்கு நிறைய போடுறோமோ அந்த அளவுக்கு உடம்புக்கு சத்துங்க. நான் தான் செஃப். ஆமா, இவர் தான் செப்பு. கேட்டுக்கிறீங்க, வேலைக்கு போயிட்டு வைக்கிறாங்க. ஆமா, பரவாயில்ல. என்னதான் நம்ம வந்து கோயம்புத்தூர்ல இருந்தாலும் நமக்கு மதுரை சாங்காங்க வருது, ஒன்னும் பண்ண முடியலங்க. காம்பவுண்ட் போடலாமா? ஆமா. அடுத்து வந்து வரமிளகா. வரமிளகா வந்து குண்டு மிளகா போடக்கூடாது இந்த கறிக்கு. காட்டு கறிக்கு வந்து குச்சி மிளகா தான் போடணும். இப்படி இருக்கணும். இந்த மிளகா போட்டாதான் டேஸ்ட், ருசி. ஆமா, எங்க ஊர் மதுரையில நாங்க இப்படிதான் செய்வோம். உங்க ஊர்ல எப்படி சொல்றீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இல்லைன்னா உங்க ஊர்ல எப்படி செய்றீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா சின்ன சீரகம், பெருஞ்சீரகம் போடக்கூடாது. ஏன்னா வந்து ருசி வந்து கம்மியா போயிடும். சின்ன சீரகம் என்ன பண்ணீங்கன்னா அப்படியே வேகும் போது அப்படியே லைட்டா அப்படின்னா கையில அப்படி நசுக்கி விடணும். நசுக்கி விட்டு போட்டீங்கன்னா சம்பவமா இருக்கும். இந்த அவ்வளவுதான். ஆமா, இதை வச்சுதான் கிண்டணும். கேட்டுக்கோங்க. வந்து நாட்டுக்கோழி வெட்டின கறியை வந்து உள்ள போடணும். போடுங்க ஜி, எடுத்து. அவ்வளவுதான். எங்களோட வந்து சேர்ந்து சமைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒழுக்கமுள்ள ஆண்கள் வந்து கால் பண்ணுங்க. நம்பர் இருக்கு, யூடியூப்ல இருக்கு நம்பரு, இன்ஸ்டாகிராம் பேஜ்ல இருக்கு. கால் பண்ணுங்க, இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடலாம், ட்ரெண்டிங் ஆகலாம். ஆனா இந்த கறி வந்து நாட்டுக்கோழி கறி வேற லெவலா இருக்கும். அதுவும் நம்ம மதுரையில இருந்து கொண்டு வந்த கோழி இது. எனக்காக பிடிச்சிட்டு வந்திருக்காங்க ஜி கோழி கறிய. கோழி வெட்டுறத போடலாம் பார்த்தா சென்சார் கட் பண்ணிட்டாங்க. ஆமா, அதனாலதாங்க கோழியை வெட்ட முடியல. தப்பா கறி வந்து கவுச்சி அடிக்க கூடாதுன்னா கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி போட்டுக்கிறணும். ரொம்ப போடக்கூடாது. ரொம்ப போட்டீங்கன்னா மஞ்சள் பொடி வாட ஓவர் ஆயிரும். அதனால வந்து கொஞ்சமா போட்டுக்கணும். நல்லா சுருள கிண்டணும். எடுத்தோட தண்ணியை ஊத்திடக்கூடாது. தண்ணியை ஊத்திட்டீங்கன்னா கறி டேஸ்ட் போயிடும். நீங்க எந்த அளவுக்கு சுருள கிண்டிட்டீங்களோ அந்த அளவுக்கு வந்து நல்லா கறி டேஸ்ட் கிடைக்கும். எடுத்தோட கறியில வந்து உப்பு போட்டக்கூடாது. ஏன்னா வந்து கறி வந்து ரொம்ப கடுத்துரும். கறி வந்து ரொம்ப டைட்டா, ஏற்கனவே வந்து நாட்டுக்கோழி வந்து டைட்டா இருக்கும் கறி. ஏன்னா வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். எடுத்தோட நீங்க வந்து உப்பு நிறைய போட்டு விட்டீங்கன்னா வச்சுக்கலேன், கறி வந்து டைட் ஆயிரும். அதனால கொஞ்சமா ஒரு 4-5 இதுக்கு முறுக்கு போட்டீங்கன்னா ரெடி ஆயிரும், ஈஸியா வெந்துடும். மூடிய வச்சு மூடி நல்லா வேக விடுங்க. அவ்வளவுதான். ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். மாப்பிள, இங்கே சுத்தம் பண்ணிடலாம். அந்த பன்னீர் காம்பரம் இங்கே சுத்தம் பண்ணிட்டு இங்கே உட்காந்து சாப்பிடலாம் காட்டுக்குள்ளேயே. சரியா? மாப்பிள இந்த இடம் ஓகே தானே உங்களுக்கு? இங்கே உட்காந்து சாப்பிடலாம். ஓகே தானே? ஆமா, தம்பியை கூப்பிடு. உட்காந்து அப்படியே ரவுண்டு போட்டு வாழை இலையை நடுவில் அறுத்து வச்சு, வாழை இலையை வச்சு சோறு கொஞ்சோண்டு போட்டு அப்படியே மொத்தமா அந்த மஞ்சள் என்னஜி பாம்பு கடிக்கட்டு ஏதோ ஒண்ணு கடிக்கட்டு சாகுவோம். கொஞ்சோண்டு சாப்பாடை போட்டு வாழை இலையில அப்படியே அந்த கறி குழம்பு அப்படியே வந்து அந்த கிரேவி மாதிரி இருக்கும்ல, அப்படியே அந்த எண்ணெயோட திறக்கலா போட்டிருக்கோம்ல, அதை அப்படியே அதுல போட்டு உட்காந்து எல்லாம் உட்காந்து சாப்பிடுவோம் சுத்தி ரவுண்டா போட்டு. அப்பதான் ருசி. நாட்டுக்கோழி
நாட்டுக்கோழி கறி அதுவும் காட்டுக்குள்ள செஞ்சு சாப்பிட்றது வேற லெவல் சம்பவமா இருக்கும். எல்லாருக்கும் இந்த குடுப்பனை இருக்காது, சாப்பிடவும் முடியாது. சாப்பிடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க, வந்து சாப்பிடுங்க, நல்லா எல்லாம் திரைக்கி சாப்பிடுவோம். இது பாருங்க, கறி அப்படியே சொலையா இருக்கு பாருங்க. கறி என்ன பண்ணணும்னா அப்படியே அந்த எண்ணெயில தண்ணியை ஊத்திடக்கூடாது, அப்படியே சுருள அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கணும். அதுலயே கறி வெந்துடணும். அது ஒரு ருசி இருக்கும் பாருங்க. அது இந்த குச்சி மிளகாய் இருக்குல்ல, குச்சி மிளகாயை போட்டு சமைக்கிற ருசியே வேறையா இருக்கும். காரம் வந்து அதிகமா இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு குச்சி மிளகாய் யூஸ் பண்ணாதீங்க, குண்டு மிளகாய் யூஸ் பண்ணிக்கிறங்க, அவ்வளவுதான் விஷயம். அடாடாடா, சாப்பிட பார்க்கும்போதே எனக்கு அப்படியே சாப்பிடணும் போல இருக்குல்ல. சரி, இங்க பாருங்க எப்படி இருக்குன்னு மட்டும் ருசியை மட்டும் பாருங்க. இங்க பாருங்க, இதை பார்க்கும்போதே இங்க பாருங்க, அப்படியே இங்க பாருங்க வடியுது பாருங்க, அப்படியே என்ன ஆயிலோட. இங்க பாருங்க, வேற லெவல் சம்பவமா இருக்கு. அப்பப்பா, ரெண்டு பீஸ் சாப்பிட்டு பாருங்க ஜி. பாருங்க, எப்படி இருக்கு ஜி? வந்துருச்சா? அதான் தண்ணி ட்ரை ஆயிடுச்சு. கரெக்டா இருக்கா? ஆமா, அது பாத்துக்கலாம் ஜி. வந்துருச்சா? ஓகே ஜி. இப்போ வந்து கல் உப்பு போடணும் தேவையான அளவு. என் கையில எடுத்துருக்கேன்ல, இவ்வளவு போட்டீங்கன்னா இதுக்கு பேர் உப்பு கறி கிடையாது. கொஞ்சமா எடுக்கணும், தேவையான அளவு மட்டும் போடுங்க. ஆமா ஆமா, உப்பு கறினா உப்பு மட்டும் நிறைய இருக்காது, கறி நிறைய இருக்கணும். இங்க பாருங்க, இந்த அளவு போட்டீங்கன்னா போதும். அப்புறம் பத்தலைன்னா நைஸ் உப்பு போட்டுக்கலாம். ஆமா, இவ்வளவுதான். இன்னும் 2 மணிக்கு போட்டுக்குருவோம், அவ்வளவுதான், வேலை முடிஞ்சு போச்சு. இப்போ வந்து கிண்டி விடணும். கிண்டி விட்டு லைட்டா தண்ணி ஊற்றி விடுங்க. ரொம்ப ஊற்றிடக்கூடாது, கொஞ்சம் கம்மியா ஊற்றணும். தண்ணி எடுங்க ஜி. இப்போ வந்து தண்ணி வந்து கம்மியா தான் ஊற்றிக்கணும், ரொம்ப ஊற்றிடக்கூடாது. ஏன்னா ஆல்ரெடி சிக்கன்ல இந்த தண்ணி வந்து உள்ள இறங்கி ஃபுல்லா வெந்துருச்சு. அவ்வளவுதான், இவ்வளவுதான் ஊத்தணும். கடைசியா டேஸ்ட் பார்த்துக்கிட்டு அப்புறமா உப்பு போட்டுக்கலாம். ஆமா, அவ்வளவுதான். மிளகாப்பொடி காரம் பத்தலைன்னா மிளகாப்பொடி ஆச்சி பொடி இல்லைன்னா சக்தி பொடி தனியா வாங்கிக்கோங்க, இல்ல அரைச்சு வச்ச பொடியா இருந்தாலும் சரி போட்டுக்கோங்க. இப்படி போடணும், அள்ளி அப்படியே தூவி விடணும். இப்படி போடணும் காரத்தை அள்ளி. அடாடாடாடா, காரமே வேற லெவல் சம்பவத்தை பண்ணி விடுது. அவ்வளவுதான். அடுத்து வந்து மல்லிப்பொடி. மல்லிப்பொடி வந்து வீட்டுல அரைச்சு ஆரம்பிச்சா இன்னும் ருசியா இருக்கும். கடையில வாங்குறதோட வீட்டுல அம்மா அப்பா அரைச்சு வச்சிருப்பாங்களே வீட்டுல, அதை ஆட்டையை போட்டு வாங்க. தனியா இருந்தா பேச்சுலர்ஸ் ஆட்டையை போட்டு வந்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்படி சாப்பிடுங்க. இப்படி பண்ணி விட்டு நல்லா தேவையான அளவு போட்டுக்கோங்க. ஆமா, மிளகாப்பொடி அது தேவை. இந்த மிளகாப்பொடி மல்லிப்பொடி போடுறோம்ல கடைசியா, அப்போது ரொம்ப நேரம் கிண்டக்கூடாது. ரொம்ப நேரம் கிண்டினா டேஸ்ட் போயிடும். அப்புறம் அந்த ருசின்றது காட்டுக்கறினா காட்டுக்கறி மாதிரி இருக்கணும். அதாவது இதெல்லாம் இந்த காலத்துல நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணிக்கலாம், அந்த காலத்துல இவ்வளவு இன்கிரீடியன்ஸ் இல்லை. ஆச்சி மசாலா, சக்தி மசாலா, சிக்கன் மசாலா நிறைய இருக்கு. அந்த காலத்துல இதெல்லாம் கிடையாது. ஆமா, அந்த காலத்துல எல்லாம் காட்டுக்குள்ள ஒரு வேட்டையாடுறது இந்த மாதிரிலாம் இருந்தது. அப்ப பாத்தீங்கன்னா நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா, கறியை வந்து செஞ்சு சாப்பிடணும். அப்ப வந்து வெறும் சப்புன்னு சாப்பிட முடியாது, அப்படிங்கறதுக்காக சிம்பிளா யூஸ் பண்ண விஷயம் தான் இது. ஆமா, இப்போ வந்து நம்ம மிளகா பொடி மல்லிப்பொடி எக்ஸ்ட்ரா போட்டோம்ல, இது வந்து எக்ஸ்ட்ரா. இது இல்லாம நீங்க சாப்பிட்டீங்கன்னா இன்னும் ருசியா இருக்கும். அதான் காட்டுக்கறி. ஆமா, ஒரு தடவை ட்ரை பண்ணுங்க. இல்ல சாப்பிடணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க, வாங்க சாப்பிட்டு பார்ப்போம். ஆமா, இதை பார்க்கும்போது இங்க பாருங்க, அப்படியே சொலையா இருக்கு பாருங்க கறி. இங்க இருங்க, இதான் மிளகா கறி. அப்படியே சாப்பாடுல போட்டு சாப்பிடணும். இவ்வளவுதான் டேஸ்ட். இந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம் ஜி நீங்க ஃபர்ஸ்ட் டைம். ஆமா, இந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்க ஒரு நாள். இங்க பாருங்க, நமக்கே அப்படியே எச்சி ஊறுது. கடைசியா உப்பு பத்தலை அப்படின்னா தேவையான அளவு நைஸ் உப்பு போட்டுக்கிறேன். கல் உப்பு இனிமே போடக்கூடாது, போட்டீங்கன்னா அது கரையாது, செட் ஆகாது. நைஸ் உப்பு மட்டும் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டு கடைசியாக அப்படி லைட் அப்படி தூவிட்டு வந்தேன். மலைச்சாரல் போல. இதுதான் காட்டுக்கறி, நம்ம முன்னோர்கள் செஞ்ச கறி. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட். அடாடாடா, இங்க பாருங்க, இந்த கறியை பார்க்கும்போதே அப்படியே சொலையா இருக்கு பாருங்க. நாட்டுக்கோழி வறுவல். ஓடே,
இவ்வளவு நேரம் கறியை பண்ணி போட்டு இலையில சாப்பிடலன்னா அந்த கறிக்கே மவுசு இல்லடா. கறி வந்து இலையில தான் போட்டு சாப்பிடணும். அதுவும் இந்த வாழை இலை, தலைவாழை இலை இங்க பாருங்க, இதுல போட்டு சாப்பிட்டாதான் ருசி. அந்த கறி சூடா இருக்குல்ல, இலையில சோத்தை போட்டு அந்த கறி சூடா இருக்குல்ல, அதை வந்து இதுல போட்டு கொட்டி அப்படி எடுத்து குழச்சி வச்சு ஒரு ஆள் சாப்பிடக்கூடாது, 4 பேர் சுத்தி உட்காரணும், இல்ல 3 பேராவது உட்காரணும். அதான் டேஸ்ட் ருசி. ஆமா, அப்படியே வாங்க வாங்க போய் சாப்பிடுவோம். நீங்களும் வரீங்களா? வாங்க போய் சாப்பிட்டுக்கிறோம். அப்படியே வாங்க. ரைஸை போட்டு நாட்டுக்கோழி திறக்கலை சாப்பிடும்போது இமயமலைக்கே போயிட்டு வரலாம் போல, அந்த அளவுக்கு ருசிங்க. பாருங்க என்ன பண்றேன் பாருங்க. ஒயிட் ரைஸ் ஃபர்ஸ்ட் போடணும். ஆமா, இதாங்க உண்மையான சந்தோஷம். யாருக்கும் கிடைக்காது இந்த சந்தோஷம்லாம். உண்மையிலே நீங்க டவுனுக்குள்ள இருக்கீங்களா, கமெண்ட் பண்ணுங்க, வாங்க வந்து சாப்பிடுங்க. சரியா? டவுனுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு செல்போனை பார்த்துக்கிட்டு கம்ப்யூட்டரை பார்த்துக்கிட்டு இருக்காதீங்க. கறினா இப்படி வச்சு சாப்பிடணுங்க மனுஷன். இங்க பாருங்க, அடாடாடா இப்படி கொட்டணும். அடாடாடா பாடுறா, சொலையா கொட்டுது கறி. இப்படி வச்சு சாப்பிடணும் கறியை. ஐயோ, அவ்வளோதான். பக்கத்துல இருந்து கொஞ்சம் இன்னும் பக்கத்துல வாங்க தோனி. ஏன்னா கோழி இப்படி பிணைஞ்சு கறியை போட்டு சந்தோஷமா உட்காந்து சாப்பிட்றது. அடாடாடா இங்க பாரு, அருமையா இருக்கு. பஞ்சாட்ட வெந்திருக்கு. இது மாதிரி சாப்பிட்றதுலாம் கொடுப்பன வேணும். ஆமா, அப்பா எல்லாருக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்குமா என்னன்னு தெரியல. இந்த மாதிரி 3 பேர் 4 பேர் நண்பர்களோட சேர்ந்து சமைச்சு சாப்பிடும்போது கிடைக்குது சந்தோஷம். அதாங்க உண்மையான சந்தோஷம். சம்பவங்க, சிறப்பான சம்பவம். ஜி சாப்பாடு வேற லெவலில் இருக்குல்ல. நீங்க தான் சமைச்சீங்களா? செம்மையா இருக்கு. நல்லா இருக்காடா கவி? கவி ஆமா, நல்லா இருக்கா? காட்டு சாப்பாடு, காட்டுத்தனமா இருக்கு. இங்க வாடி ரோசி, இங்க வாடி ரோசி, இங்க வாடி. ஏய் கருவாச்சி, இங்க வாடி.